Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பாரம்பரிய வீட்டில் 27 குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து பழமை மாறாமல் கூட்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். நெற்குப்பையில் 100 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரிய பூர்வீக வீட்டில் ராமநாதன் வம்சாவளி குடும்பத்தினர் கூட்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். இந்தியாவில் பல்வேறு நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் ராமநாதன் வம்சாவளியை சேர்ந்த 27 குடும்பத்தினர் 8வது ஆண்டாக தங்களது பூர்வீக வீட்டில் 3 நாட்களுக்கு தங்கி பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர். இவர்களின் ஒற்றுமையை பார்ப்பதற்காக சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் இருந்து இவர்களது நண்பர்களும் பொங்கல் விழாவை பார்க்க வருகை தந்துள்ளனர். 27 பங்காளிகள் சேர்ந்த எங்கள் குடும்பம் பொங்கல் கூட்டு குடும்பமாக பொங்கல் கொண்டாடுகிறோம். இது 8வது வருஷமாக. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் எல்லோரும் அவங்கவுங்க இடத்துலேருந்து ஊர்கள்லேருந்து வருவாங்க. வெளிநாடுகளிலிருந்தும் நாங்கள் பாம்பேலேருந்து இங்கே சென்னையிலேருந்து எல்லாரும் வந்து ஒன்றாக கூடி மகிழ்ந்து கூட்டு பொங்கல் கொண்டாடுகிறோம். தூத்துக்குடியில் உலக பிரசித்தி பெற்ற பொத்தக்காலன் விளை திருக்கல்யாண மாதா திருத்தல தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் மிக்கேல் அதிதூதர் சப்பரபவனி நடைபெற்றதைத் தொடர்ந்து திருத்தல அதிபர் ஜஸ்டின் அர்ச்சித்து கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வரும் 22ஆம் தேதி விழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருக்கல்யாண மாதா தேரில் எழுந்தருளி ரத வீதிகளில் விழா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அமைந்துள்ள கந்தசாமி கோயிலில் பால்குட பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் தை மாதம் முதல் நாளில் முருகப்பெருமானுக்கு பால்குடம் எடுத்து பக்தர்கள் வழிபாடு செய்வது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெற்ற பால்குட பெருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் டென்ஹில் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ச்சியடைந்தனர். டென்ஹில் பகுதி பொதுமக்கள் பொங்கல் விழாவை கொண்டாடும் வகையில் மேல தாளங்களுடன் ஸ்ரீ தந்தை மாரியம்மன் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். அப்போது அவர்களுடன் லண்டனில் இருந்து சுற்றுலா வந்த 3 பயணிகள் உற்சாகமாக நடனமாடி ஊர்வலமாக சென்றது அங்கிருந்து மக்களை வெகுவாக கவர்ந்தது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையில் இருந்து ஏராளமானோர் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் சுங்கச்சாவடிகள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் அளவில் வாகனங்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகள் அணிவகுத்து நின்று ஆமை போல் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டன. திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் முறையாக ஈடுபடாததால் நெரிசல் ஏற்பட்டதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர்.